ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்ற விவரத்தை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார்? நுணுக்கமான அறிவும் நிர்வாக திறமையும் எதிலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற வெறித்தனத்தோடு அவர்களுடைய யாரெல்லாம் அவர்களை நம்பி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த உறுதி மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடியவர்கள், கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள், ஜோதிடத்திலே இயற்கையான அறிவை பெற்றவர். அப்படிப்பட்ட மிதுன ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உடையவர்கள்தான் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். அவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுவதற்கு முன்பு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 5 பெயர்ச்சிகள், 1 சூரியனுக்கு உரியது, 2 சுக்கிரனுக்கு உரியது, 3 செவ்வாய்க்கு உரியது. புதன் மட்டும் 2 முறை பெயர்ச்சியை நடத்தக்கூடிய வகையிலே இந்த மாதம் இருக்கிறது. இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து இப்பொழுது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் ஆகஸ்ட் மாத பலாபலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்காத மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு தேவையான உதவியை அடுத்தவரிடம் இருந்து கிடைப்பது அரிது. இந்த ஆகஸ்ட் மாதம் திடீர் கோபம் உண்டானால் சமாளித்து விடுவீர். எடுத்த காரியத்தை உடனே முடிக்க முடியவில்லை என்றாலும் டென்ஷன் இருக்கும். எதிர்பாராத வீண் செலவு ஏற்படலாம். வீண் பழி வர வாய்ப்பு உள்ளது. எதிலும் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாய் இருப்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களும் வீண் அலைச்சல், வாடிக்கையாளர்களும் வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம். பழைய பாக்கி வசூலாவதில் தாமதம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள், பிள்ளைகளுடைய செயல்களால் மன வருத்தம் போன்றவை ஏற்படலாம். வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாய் பாதுகாப்பது நல்லது. பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் மன பக்குவம் உண்டாகும். எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு எப்படியும் பாடங்களை படித்து முடிப்பது என்ற டென்ஷன் உண்டாகும். காரிய தலை தாமதம் உண்டாகும். மிருகசீரிடம் 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாய் நடக்கும். நீங்கள் இதுவரையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையிலே எப்படியாவது நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம். ராகு சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதன் பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலன்கள் இருக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு, மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறை. சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதிலே தாமதம் ஏற்படும். யாருக்கு வாக்கும் கொடுக்கும் முன்பு ஆலோசனைகளை செய்து கொள்ளும். மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? ஸ்ரீ வில்லிபுத்தூரில் எழுந்த அருளிற்கும் ஸ்ரீ ஆண்டாள் சமேத ஸ்ரீ ரங்கமன்னாரை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 25, 26, 27. அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் 18, 19 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும் எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும்,
என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.srikumarastro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.